சர்ப்ரைசிங் அது வந்து அந்த லாஸ்ட் எபிசோட் ஃபைட்டு தான். என்னுடைய அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து வரணுங்கிறது தான் அதோட அடிப்படை நோக்கம். சாஃப்டான ஹேண்ட்லிங்காக இருக்கக்கூடாதுன்றது முதல்ல எடுக்கிறது. அங்கே அடிச்சது இங்கே சப்புன்னு தான். சர்ஜுன் ஒரு சிறைக்கு வந்துட்டு போன ஒரு பெண்ணோட பேசினாங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் உடச்சு சொன்னாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டிலேயும் தள்ளி இல்லாமல் வில் ஷோ இட் வாட் தே ஹவ் நாட் சீன். பெண்களை ஃப்ளாஸோட அக்செப்ட் பண்ண முடியும் நம்மளால. நம்ம அவங்கள ஒரு வேற ஒரு இமேஜ்லயே பாக்குறதுனால இது ஏன் வந்து பெண்கள் ஜெயில இப்படி நடக்கும் அப்படின்னு இதை காட்டுவாங்களான்னு நான் யோசிச்சேன். இன்னொருத்தங்க வந்து அந்த பாத்ரூம் கிட்ட பண்ற அந்த சீக்வன்ஸ் இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. வருவாங்க, நீங்க வந்து உள்ள குளிச்சுட்டு இருப்பீங்க, ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் இந்த எண்ட் இது ஹேப்பன் அப்படின்னும் போது சமூகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க ஆஸ்க் கொஸ்டின். சம்யுக்தா கிட்ட வந்து அந்த சீன் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இது இல்லை. நான் ஏன் சொல்லலைன்னா ஏன்னா இது வந்து ஒரு காளியோட ஆட்டம். தூக்கி வச்சு 4 மிதி மிதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் டூப்லாம் கிடையாது. ஒரிஜினல் தான், எல்லாம் டூப்பே கிடையாது. ஒரு பாயிண்ட்லலாம் ஒரு பொண்ணுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சு. அது 8 பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ அப்படியே வந்து நெல்லு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஷார்ட்ல அப்படின்னு நிக்க வச்சு எடுத்தாச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். பிரம்மா சார், சர்ஜுன் சார், வணக்கம். அந்த ஜெயில் சீக்வன்சஸ் அது நீங்க கிரியேட் பண்ண விதம் நான் டீமுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வைக்கணும், இன்க்ளூடிங் எல்லாருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள்ல பார்த்துருக்கோம், அந்த விமன்ஸ் ஜெயில் வந்து இப்படிதான் இருக்கும், சப் ஜெயில் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்குங்கிறது ஜஸ்ட் பாஸ் ஆன் ஆகிட்டு போகும். ஆனால் இதில் ஃபுல் டெப்த்தாக இறங்கி இப்போ வடசென்னை மாதிரியான படங்களில் ஒரு டூ த கோரா அது ஒரு அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனால் பெண்கள் இருக்கிற ஜெயிலில் இவ்வளோ ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் ஒன்று பண்ணி அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் ஒன்று வச்சு அதை பயங்கரமாக வேறு இடத்துல கனெக்ட் பண்ணி எனக்கு இந்த ஜெயில் சீக்வன்ஸில் ஒர்க் பண்ண விதம் பற்றி சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோ ரிசர்ச் ப்ராசஸ் இருந்தது நீ உங்களோட ஒர்க் பற்றி? ஸோ இனிஷியலாக அவங்க ரைட்டிங்கில் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது புக்ஸ் நிறைய அதை பற்றின புக்ஸ் இருக்குது. இந்தியன் ப்ரிசன்ஸில் விமனுடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி, விமன் ப்ரிசன்ஸில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குங்கிறத பற்றி அவங்க நல்ல ரிசர்ச்சோடு தான் அதை எழுதியிருக்காங்க. எழுதி இப்போது இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஆட் பண்ணது தான். பட் ஃபிசிக்கலாக விஷுவலாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் வந்து எங்களோட ரீசர்ச்சில் சிறை அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பேர் பேசணும். சர்ஜுன் வந்து அவங்களுடைய ஒரு சிறைக்கு வந்துட்டு போன ஒரு பெண்ணோட பேசினாங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்ஸ் எல்லாம் தான் ஆட் ஆச்சு. அவங்க எமோஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது சார்? இப்போ பேசுனீங்க, வேற பேசுனீங்க. அவங்க வந்து இமோஷன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொன்னாங்க. அதாவது பேசிக்காக அவங்க சொன்னது என்னன்னா, நம்மலாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். நல்ல ஃபேமிலி, நம்மளை பார்த்துக்கிறாங்க, நல்ல வீடு, சாப்பாடு எல்லாம் இருக்குது. பட் உள்ள போகும்போது தான் தெரியுது நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரிவிலேஜான ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் உடச்சு சொன்னாங்க நிறைய. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் நான் அப்போ தான் சுழலோட டாக் ஆரம்பிச்சு. நான் அவங்ககிட்ட சுழல் பண்ணுறோம் எதுவுமே நான் சொல்லலை. அண்ட் ஜென்ரல் டாக்கா ஷி ஷேர்ட் ஓகே இது மாதிரின்ட்டு. அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் எல்லாமே ஆண்கள் சிறையை தான் பார்த்துருக்கோம், ஆண்கள் சிறையை தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எழுதி எனக்கு கொடுத்தாங்க. படித்தேன் நான். ஸோ படிக்கும்போது அதுலேருந்து என்னன்னா டேக்அவேயா என்னன்னா, ஸோ எக்ஸாக்டாக எந்த டேக்அவேயும் கிடையாது. சரி, பட் டைரக்ட் பண்ணும்போது அது மைண்டில் இருக்கும். அது மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அவ்வளோதான். ஸோ நாங்கள் எங்கேயும் வந்து ஓகே இதை வந்து தப்பாக காட்டக்கூடாது, இல்லை வந்து ரியாலிட்டிக்கு ரொம்ப தள்ளி காட்டக்கூடாது அப்படின்றதுல இருந்தோம். இந்த எண்ட் ஆஃப் த டே சினிமா லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து தான் பண்ணியிருக்கோம். பட் வி மேட் ஷூர் தட் ரொம்ப ரியாலிட்டிலேயும் தள்ளி இல்லாமல் வில் ஷோ இட் வாட் தே ஹவ் நாட் சீன் அப்படின்ட்டு ஒரு அப்ரோச்ல தான் ரெண்டு பேருமே ரிசர்ச் பண்ணி அண்ட் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு வந்து அதை காமிச்சது தான் ஜெயில் போர்ஷன். ஓகே, அந்த ஜெயில் போர்ஷன் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த லாஸ்ட் எபிசோட் ஃபைட்டு தான் சார். அது வந்து அது என்ன ரிவீல் பண்ண முடியல, ஜஸ்ட் ஃபைட்டுன்னு பண்ணி நான் சொல்கிறேன். எனக்கு அது பார்க்கும்போது இது என்னடா எனக்கு இன்னொரு ஹீரோயிக் முன்னு தோணுச்சு. சடனாக ஐஸ்வர்யா உள்ள வந்துருவாங்களா, பண்ணி வேற ஏதாவது நான் நினைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருந்தது. ஆனால் அவங்க அது பண்ணல, அது டிஃப்ரெண்டாக தான் ஒன்று பண்ணாங்க. எனக்கு அந்த போர்ஷன்ஸ் எடுக்கும்போது ஏன்னா அவ்வளோ க்ரௌட் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அந்த மெயினான அந்த 8 கேரக்டர் ஒரு 10 கேரக்டர்ஸ், அந்த 10 கேரக்டர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது
அது என்ஜாயபிளா இருந்ததா இல்லை எவ்வளோ டஃப்பா இருந்ததா ஜெயில் சீக்வன்ஸ்? அப்சல்யூட்லி வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு அது வெறும் ஒரு சிங்கிள் ஃபைட் இல்லை. ஆ. ஏன்னா அது வந்து paralleled with 2 different layers. அங்கேயும் இன்னொரு நடக்கும், பக்கம் ஒரு இங்கேயும். மித்தாலஜிக்கல் ஒரு கோரியோகிராஃபி ஒன்று போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு போட் சேஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு அது மூணு பேரல் நினைக்கிறேன். 3 பேரல், மூணு parallel, அதான் yes. போட் சேஸ் ஒன்று, மித்தாலஜிக்கல் ஸ்டோரி Mythological ஒன்று, ஒண்ணு, பிரிசன் jail. ஒன்று. ஆ. இப்போ இந்த 3 பேரல்ஸும் வந்து எக்ஸ்டென்சிவாக ஷூட் பண்ணி அதை பேரலாக எடிட் பண்ணும். இப்போ இந்த ஒரு இது இருக்கு. இப்போ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து விமனோடைய ப்ரிசனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபைட்டு. அப்போ இதுக்கு வந்து விமனுடைய அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து வரணுங்கிறது தான் அதோடைய அடிப்படை நோக்கம். ஓகே. இப்போ அதுக்கு வந்து சும்மா ஒரு ஜாலியாக கோரியோகிராஃப்டாக சாஃப்டான ஹேண்ட்லிங்காக இருக்கக்கூடாதுன்றது முதல்ல எடுக்கிற சார் முடியும். வாங்கினா அங்கே அடிச்சது இங்கே சப்புன்னு தான் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து விமன் அப்படின்னும் போதே எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா ஒரு க்ளோரிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு. பட் அந்த க்ளோரிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு எதிராக தான் போய் சேருது. பெண்ணை வந்து தெய்வமாக நாட்டோட நதிகளோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மை வந்து என்னவா மாறுதுன்னா, அதை வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இப்போ போய் நிப்பாட்டுது. ஏன்னா ஒரு க்ளோரிஃபை பண்ணும்போதே இன்னொரு பக்கம் குழி பறிச்சிட்டு இருக்கிற தன்மை தான் நம்ம மனித சமூகத்தில் அது ரொம்ப இயல்பாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போது இதில் இருந்து வெளியில் படுறதுக்குன்னா அப்போது அந்த கேரக்டர்ஸை, அந்த கேரக்டருக்கான ஜெனுவனான ஸ்ட்ரென்த்தோட, ஜெனுவனான வல்னரபிலிட்டியோட, அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ளாஸோட, அவங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தோட தான் எழுதப்பட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ இதை வந்து வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பவர் அண்ட் எனர்ஜி இருக்குல்ல. ஏன்னா இது வந்து ஒரு காளியோட ஆட்டம் தான். நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பெரிய எனர்ஜியை வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிற வெஞ்சன்ஸை ஃபுல்லாக இறக்குற. அப்போது அதுக்கு வந்து இந்த கேர்ள்ஸுக்கு வந்து ஆரம்பத்திலேயே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த பல பிள்ளைங்களுக்கு வந்து பஞ்ச் பண்ணுறது இப்படி பஞ்ச் பண்ணக்கூடாது, எங்கேருந்து வரணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் திலீப் மாஸ்டர் தான் வந்து பண்ணுறாரு. அவருக்கு முன்னாடியே அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து, அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து ரொம்ப நாளாக டெவலப் பண்ணி அவங்களுக்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. சரி. ஆனால் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஸ்பாட்டில் பல மேஜிக் வந்து என்ன மேஜிக்? என்ன மேஜிக்? தூக்கி வச்சு 4 மிதி மிதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் மிதிக்கிறது கிடையாது. ஒரிஜினல் தான், எல்லாம் டூப்பே கிடையாதுங்க. டூப்லாம் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல். ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஒரிஜினல். அப்போ அடி வாங்குறதும் சரி, அடிக்கிறதும் சரி, இதுக்கு வந்து அவங்கள தயார் பண்ணி அந்த மொமெண்ட்ல அது ஒரு 4 நாளுக்கான ஒரு ஷூட்டிங் போர்ஷன் தான் அது. அப்போ எங்களுக்கே வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது என்ஜாயபிள் ப்ராசஸா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஷூட்ல இருந்தேன், சார் தான் இருந்தார் டைரக்ட் பண்ணிட்டாரு. பட் ரொம்ப கிரௌட் இருந்ததுனால சரி மேனேஜ் பண்ணதா நாங்க இருந்தேன். நான் ஷூட்ல இருந்தேன். ஃப்ரேம் தான் இப்போ வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு கிரௌட் ஷாட்ல வந்துட்டு அடிக்கிறது இங்க மானிட்டர்ல பார்க்கும்போது ஒரு ஹை ஒன்று கிடைக்கும்ல. ஓகே. ஐ திங்க் வி காட் இட். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்டட் ஃபார் த கிளைமேக்ஸ். அதுக்கான எனர்ஜி இருக்கு அப்படின்றது செம்ம எக்ஸைட்மெண்ட் எல்லாருமே பார்க்கும்போது. அண்ட் அது வந்து நான் சொன்ன மாதிரி 3-4 days ஷூட் பண்ணது, பெரிய சீக்வன்ஸ். அது பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு எப்படி வரப்போகுது. அண்ட் கிளைமேக்ஸ்க்கான ஒரு ஸ்கேல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. ஏன்னா அது ஷூட் பண்ணும்போது மீதி 2 ஷூட் பண்ணல இல்ல. ஓகே. இந்த டெப்த் புரிஞ்சுக்கிட்டு அங்க பண்ணலாம். இது இன்னும் இது மட்டும் தான் ஷூட் பண்ணி ஷெட்யூலா அப்படி அமைஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க. ஷெட்யூலா அமைஞ்சது. ஆமா, ஏனா லொகேஷன் ஆர்ட் வர்க் அதெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு தான் ஷூட் பண்ணோம். பட் இங்க வந்து ஸ்கேல் செட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்கேல்ல இருக்கு அப்படின்ற போது மீதி பேரலல் கட்ஸ் போகும்போது அங்க உங்களுக்கு அந்த மித்தாலஜில அந்த ஃபெஸ்டிவல்ல காட்டும்போது சூரசம்ஹாரத்தை காட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்கேல் என்னவா இருக்கணும்ன்றது இதுல இருந்து டிசைட் ஆயிடுச்சு. புரியுது. கிரெடிட்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த கேர்ள்ஸ்க்கும் சொல்லணும். என்னன்னா வந்து அவ்வளவு அடி இடி விழுந்து வச்சோம், ஒரு பாயிண்ட்லலாம் ஒரு பொண்ணுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. உங்களுக்கு நம்மள அறியாமலேயே அடி இடிலாம் வந்து கொடுத்தோ வாங்கினதுக்கு அப்புறமாவோ என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. 8 பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ அப்போ அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. கை காலு முகம் எல்லாம் உதடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து நெல்லு அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய கிரெடிட்டுங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த கோஆப்ரேஷனோட அவங்க கான்ட்ரிபியூட் பண்றது இருக்குல்ல, நம்ம அதைத்தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சில் அவுட் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்கள அவ்வளோ பத்திரமா தான் பார்த்துக்குவோம். இதெல்லாம் வந்து அவங்கள எவ்வளோ சேஃபாக ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் கொடுத்து வச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா சேஃப்டியும் பண்ணி தான் கோரியோகிராஃப் பண்ணுறப்ப அதில் வந்து உங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் ஒரிஜினல் தான்.
ஆனால் வெப்பன்ஸ்லாம் டூப்பு. அது ஒரிஜினலா தான் என்ன சார் அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான அந்த கவரிங்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் இதெல்லாம் கொஞ்சம் சாக்ஸ்லாம் அவங்க டைப் பண்ணி அப்படி பண்ணது தான். ஓகே. அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்காக ரொம்ப சர்ப்ரைசிங் ஷாக்கிங்காக இருந்தது வந்து இதை காட்டுவாங்களான்னு நான் யோசிச்சேன். நிஜமாவே அந்த சப்ஜெக்டில் உள்ள போறீங்க, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வைக்க போறாங்களான்னு நான் யோசிச்சது அந்த நாச்சி சீக்வன்ஸ். இன்னொருத்தங்க வந்து அந்த பாத்ரூம் கிட்ட பண்ற அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு அது பண்ணும்போது ஓகே, அது ஆண்கள் ஜெயில நான் நிறைய பார்த்துட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இன்கேஸ் பரோல் மாதிரி படங்கள் எல்லாம் அது ஓப்பனாகவே காமிச்சிருக்காங்க, அதான் கோராவே காமிச்சிருக்காங்க. இப்போ இது எடுக்கும்போது அங்கேயும் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும்போது ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் என்னன்னா நம்ம வந்து பெண்களை ஃப்ளாஸோட அக்செப்ட் பண்ண முடியல நம்மளால. இப்போ சார் சொன்னதான் போன பாயிண்ட், அவங்கள வந்து ஒன்ஸ் தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நம்ம ஹியூமன்ற கேட்டகரியிலே சேர்க்க மாட்டோம். இந்த எண்ட் அவங்களும் வந்து ஆண்களை மாதிரி மனுஷங்க தானே, பயாலஜிக்கலா எஸ் தேர் ஆர் டிஃபரன்சஸ், பட் கடைசியில வந்து பார்த்தா தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் வித் ஃப்ளாஸ் அண்ட் வித் குட் திங்ஸ். ஸோ ஈக்குவல் தான். நம்ம வந்து நம்ம அவங்கள ஒரு வேற ஒரு இமேஜ்லயே பார்க்கறதுனால இது ஏன் வந்து பெண்கள் ஜெயில இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒய் நாட்? ஏன்னா சிச்சுவேஷனா சர்க்கம்ஸ்டன்ஸா சேம். நீங்க பாருங்களேன், ஒரு ஆண்கள் ஜெயில வந்து ஒருத்தரை கூட்டு போயிட்டு ஃபேமிலிலேருந்து கட் பண்ணி ஒரு லாங் பீரியட்ல ஐசோலேஷன்ல இருக்க வைக்கிறதும், ஒரு பெண்ணை வந்து அதே மாதிரி வைக்கிறதும் இட்ஸ் ஆல் சேம். காமன். வாட் ஹேப்பன்ஸ் உள்ள என்ன நடக்குதுன்றது சேம் தான். கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ன நடக்குதோ அது ரெண்டும் சேம் தான். அதனால வர கான்சிக்வன்சஸும் சிமிலர் தானே. சோ ஏன் வந்து இங்க நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல சம்யுக்தாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க பிரச்சனை இல்ல, கேரக்டரா தான் அக்செப்ட் பண்ணாங்களா இல்ல எப்படி? அது யாரு? சம்யுக்தாட்ட வந்து அந்த சீன் வந்து ஆக்சுவலா அந்த ஒரு பர்టిక్యులர் இது இல்ல ஸ்கிரிப்ட்லயே இல்ல சீன் இருந்துச்சு, பட் ஒரு சில எலிமெண்ட்ஸ் உள்ள இல்ல முன்னாடி. ஓகே 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 ஓகே. அது வந்து அப்புறம் தான் ஆட் பண்ணோம். சோ பட் அந்த சீன் வந்து சொல்லும்போது she was okay. சம்யுக்தா வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர், she just scenes okay சார் உங்களுக்கு தேவையா as a director நீங்க தேவைன்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படி சொல்ற ஆளு. சோ அவங்க கிட்ட அது சொல்லியாச்சு. சொல்லும்போது இந்த இன்னொரு கேரக்டர் வராங்கல்ல, வந்துட்டு அவங்கள she is trying to take control. சோ அந்த கேரக்டர் இது மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, வருவாங்க, நீங்க வந்து உள்ள குளிச்சிட்டு இருப்பீங்க, all this happens and in the end இது happened அப்படினும்போது she asked questions definitely. so okay இது என்ன பண்ணனும், இது இந்த மாதிரி வருமா அப்படினு எக்ஸ்ட்ரா நான் ஏன் சொல்லலனா இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால சொல்லல, பட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் once she understood she said okay இது தேவை இந்த சீனுக்கு, okay இந்த சீனுக்கு தேவை பண்ணலாம், இது எப்படி சொல்றீங்களோ புரிஞ்சுக்கிட்டாங்க பண்ணலாம் அப்படினு they accepted. and same for the frisking scene also. அந்த உள்ள வரும்போது ஃப்ரிஸ்க் பண்றாங்களே, இங்க சம்யுக்தா அங்க 8 பேர் எல்லாம் 8 பேர். ஆமா. சோ யா இட் வாஸ் that was also same where we explained everything and then we did. ஓகே. இப்போ புஷ்கரன் காயத்ரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிட்டாங்க, ஒரு கான்செப்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஏதாவது அந்த கியூரியாசிட்டில கேட்டீங்க? ஏன்னா எனக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கு. ஏன்னா சுழல் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், அந்த திருவிழா பேஸ் பண்ணி ஒன்று கனெக்ட் பண்ணது ஐ திங்க் வந்து த பிரில்லியன்ஸ் ஆஃப் ரைட்டிங். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண சுழல் 1ல நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்கள் 2ல ஜாயின் பண்ணீங்க. கரெக்ட். ஓகே. அது எனக்கு பிரமிப்பாக இருந்தது சார், இந்த திருவிழா வச்சு ஒரு கனெக்ட். எஸ்பெஷலி சுழல் 1ல ஐ திங்க் 4th எபிசோட லாஸ்ட்னு நினைக்கிறேன், அந்த மேலேருந்து அந்த குதிக்கும் போது, அந்த மயானகுலேருந்து குதிக்கும் போது அந்த கதிர் போய் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. எனக்கு அள்ளு விட்ட சீனு ஓகே அப்படி யோசிச்சு இப்போ சுழல் 2 பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. அந்த திருவிழா ப்ளஸ் அந்த கனெக்ட் பண்ண விதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கு? முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் திங் ரைட்டிங்கில் கொடுத்தாச்சு. ரைட்டிங்கில் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய அதை வந்து லைஃப்க்கு கொண்டு வரணும். அப்போ அந்த லைஃப்க்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வெறும் வந்து ஜூனியர்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்கு, அதில் இருக்கக்கூடிய மியூசிக், டான்ஸு, அப்போ நம்ம ஊர்களில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை தாண்டி நம்ம திருப்பி இதுக்காகவே போய் நாங்கள் பார்க்கவும் செய்யும். இது ஏன் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக புதுசாக இருந்து சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி திருவிழாக்கள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த சாப்டர் வைஸாக பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் இப்படி நடக்கும், 2வது நாள் இப்படி நடக்கும், ஆமாம் லாஸ்ட் அரைக்கணக்கு இல்லை, அது முழுக்க ரைட்டிங்கில் இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அம்மன் ஊர்வலமாகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து தீமிதி திருவிழா அப்படின்றதாகட்டும், ஒன்னொன்னுத்தோடையும் கண்டெம்பரரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸு, அதில் இருக்கக்கூடிய நரேட்டிவ், இதை வந்து ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே அதை கரெக்டாக நெயில் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வெறுமனா வந்து சும்மா ஒரு மேம்போக்காக ஒன்று வந்து நம்ம கம்பல் பண்ணி அதை ஒப்புமைப்படுத்துறது கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் கோராக போய் ஒரு நாகக்கண்ணி வந்து 41 நாள் வந்து 8 முட்டைகளை வந்து பத்திரமா பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதையோட ஈக்குவல் பேரலில் 41 நாளைக்கு இந்த 8 குழந்தைங்களையும் அவங்க பார்த்துக்கிறாங்க இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் ஆல் லைக்
ரைட்டிங்கில் அதுக்குன்னு ரொம்பவும் இறங்கி போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் போயிடும். ஆமாம். ஸோ அப்போது திஸ் இஸ் ஆல் லைக் புஷ்கர் காயத்ரியோடைய ரைட்டிங் பிரில்லியன்ஸ் தான். சார் உங்களுக்கு சொன்னா சார் வந்து சீசன் 1ல ஒர்க் பண்ணீங்க. நீ ஃபர்ஸ்ட் 2ல வந்த ஸ்டோரி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. Yes, அது சொல்ல முடியுமா? எனக்கு அது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா உங்களோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும். அது ஐராவா இருக்கட்டும், இல்லை நீங்க பண்ண அந்த வெப் சீரிஸ்ல உள்ள பாட்டா இருக்கட்டும், உங்க ரைட்டிங் ஒரு தனி யூனிக் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க உள்ள வந்ததுக்கான நான் வந்து ஆக்சுவலா PS1 பொன்னியின் செல்வன் 1 அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக நான் இருந்தேன். ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாம்பேல. சரி. ரெட் சில்லிஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் 1ம் விக்ரம் வேதாவும் ஹிந்தியும் ஒரே நாள் ரிலீஸ். ஆமா 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 ஆமா. அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரே கம்பெனில நடந்துச்சு, ரெட் சில்லிஸ்ல. ஓகே. ஸோ நான் அங்கே இருப்பேன், டே நைட் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். இந்த சைடு புஷ்கர் காயத்ரி டே நைட் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க விஎஃப்எக்ஸ் அந்த ஒர்க் லிடிங் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ பிரேக்ல நடுவில் வருவோம்ல, அப்போ ஒரு ஹாய் சொன்னேன் அவங்க கிட்ட. அவங்க திரும்பி பேசினாங்க, என்ன பண்றீங்க, அவ்வளோதான். இது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி PS2லையும் போஸ்ட் பார்த்துக்கிட்டேன். சரி. PS2 அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஆச்சு. ஒரு 8 months முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு எனக்கு காயத்ரிட்டேருந்து. அவங்க வந்து அவுட் ஆஃப் நோவேர் இதுதான் மீட்டிங். they remembered அவ்வளவுதான். ஓகே. அவங்க போயிட்டு ஹாய் சொல்லி பேசினதுல somewhere they have remembered and probably ஒர்க்ஸ் ஏதாவது பார்த்துருக்கலாம். பார்த்துக்கிட்டு ஓகே நம்ம ஸ்கூல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு they would have got some confidence. ஃபோன் பண்ணி டைரக்ட்லி they asked சுவல் 2 ஆரம்பிக்கிறோம், will be interested to direct. yes definitely அப்படின்ட்டு போய் மீட் பண்ண சினாப்சிஸ் கொடுத்தாங்க. that is how I came inside. எஸ், அந்த क्वेश्चनோட கண்டினியூஷன் தான் திருவிழா கனெக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு? எனக்கு வந்து என்னன்னா திருவிழாவோட சேர்ந்து நமக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் இதுல எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா அந்த திருவிழா ஏன் நடக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா இதை குளோபலா கொண்டு போறோம். ஸோ இந்த ஷோ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குறதோ இல்ல இந்தியாவுக்குள்ள பாக்குறதோ இல்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒருத்தன் பார்க்க போறான். அவனுக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கலர்ஸ். நம்ம வந்து கலர்ஃபுல்லா எல்லாத்தையும் மேக்கப்லாம் போட்டு ஒரு டான்ஸை காட்டுறோம். அதை தாண்டி இதை ஏன் இவங்க பண்றாங்க அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ரெண்டுத்துலயுமே வந்திருக்கும். உங்களுக்கு சீசன் 1லயும் வந்திருக்கும், சீசன் 2லயும் வந்திருக்கும். எனக்கு சீசன் 2ல வந்து லக்கிலி அதை எக்ஸ்பிளைன் பண்றது என் எபிசோட்ல வரும், 3rd எபிசோட்ல வரும். அது வந்து சூப்பரா எனக்கு அது மேட்டரே வந்து செம மேட்டர். அது எதுக்கு பண்றாங்க சூரசம்ஹாரத்துக்கு, அப்போ எதுக்கு வந்து வேஷத்தை கலைக்கிறாங்க, கலைக்கும் போது என்ன ஆகுது, அண்ட் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது. இப்போ நமக்கு தெரிஞ்சதுன்னா தசரா நடக்குது அப்படின்னு இருக்கும். பட் ஆக்சுவலா அவங்க ஒரு நாள் இந்த ஃபர்ஸ்ட் டே இது, செகண்ட் டே இதுக்கு, 3rd டே இதுக்குன்னு பிரிக்கிறாங்க. பிரிச்சு கடைசி அங்கேயும் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று போகுது. அந்த கிளைமேக்ஸ் அப்போ இந்த முதல் 8 நாளோ 7 நாளோ என்ன நடந்துச்சோ அதை சேர்த்து பிரசன்ட் பண்றாங்கல்ல. அதுதான் எனக்கு வந்து ஆஸ் அ ஷோவா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கல்ச்சர் ஆர் த ஃபெஸ்டிவல், பட் வை இட் இஸ் டன் அண்ட் வை வி ஆர் ஆல் கனெக்டட். இதை ஏன் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒன்று அவங்க வெப் சீரிஸ்ல இந்த மாதிரி ஒரு OTT ஷோல கொண்டு வந்து தான் எனக்கு வந்து அது வந்து இப்போ கல்ச்சுரலா வந்து ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல்ங்கிறத தாண்டி மித்தாலஜிக்கு இந்த கண்டெம்பரரியோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபிலாசபி, அந்த ஃபிலாசபி தான் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம ஒரு டான்ஸ் ட்ராமா அண்ட் ஆல் திஸ் ஆக்ஷன் இருக்குன்றதை தாண்டி அதுல ஒரு ஃபிலாசபியை பேசும். அந்த ஃபிலாசபி இஸ் வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் ஆல்சோ இந்த கண்டெம்பரரி ஸ்டோரிக்கும் மையமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட் பிரிச்சது எப்படி சார்? அவங்களே பிரிச்சு கொடுத்துட்டாங்களா எப்படி? இந்த எபிசோட்ஸ் நீங்க பாருங்க, இந்த எபிசோட்ஸ் நீங்க. ஸ்டார்டிங்ல அவங்க வந்து முதல் 2 கடைசி 2 நான் பண்றதா இருந்துச்சு. அப்புறம் 6th எபிசோடு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் 6th எபிசோடு நான் பண்ணுவேன் அப்படின்றது என்னுடைய அடம் பிடிச்சிங்களா. அவர் சீனியர்ன்றதால ஒரு மூத்த பையன் அப்படிங்கிற ஒரு உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் பழம் எனக்கு தானே ஓகே அப்படி. பட் பிகாஸ் எனக்கு வந்து அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோடு அது. அதுல இருக்கிற எல்லாருக்கும் சார், ஏன்னா அந்த எபிசோட் ரிவீல் பண்ணும்போதே சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆமா, ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு பொயட்டிக்கா இருந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதுல அது பாட்டில் எபிசோடுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த பாட்டில் எபிசோட்ல உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கக்கூடிய கதைகளை தாண்டி அதுக்குள்ள ஒரு புது கதை உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வேற எபிசோட்ஸோடையும் கனெக்ட் ஆகுது. அப்போ அதுக்குள்ள ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வீடியோ இருக்கு. அது ஒரு தனி எபிசோடு. அந்த தனி எபிசோடு ஒரு ஸ்டார்ட் மிடில் எண்டோட ஒர்க் பண்ணும்பொழுது அது வந்து ஐ ஸ்டார்டட் தட். நான் எனக்கு இது முதல்ல எடுத்துக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுத்தாங்க. 6th எபிசோட் சொல்றீங்களே, எனக்கு நான் வியந்தேன் ஆக்சுவலா. மஞ்சுமா அவர்களை வந்து இந்த ஒரு பேட்டர்ல பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த பப்ளியான கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். ஆனால் இதுல அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கோர் அப்படிங்கிறது, அந்த எஸ்பெஷலி அந்த ஒரு சீனு எனக்கு அது
இது எப்படி இதுக்கு முன்னாடி மஞ்சு பாபுல பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்காக அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துல போய் அவங்க நின்று இது மஞ்சு மாமா இப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அதோட டெப்த் அண்ட் ரைட்டிங் இருந்தது. ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த செல்லப்பாவோட ஒரு காட்டேஜ் ஒன்று இருக்கும். அந்த காட்டேஜுக்கும் இன்னொரு இடத்துக்கு உண்டான ஒரு கனெக்ஷன் பாத் ஒன்று இருக்கும். அதே தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பாத் ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்தது. அது ஏன் அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இருந்தது. அவ்வளோ டீட்டெயிலிங் ரிசர்ச் ஒர்க் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட். சுழல் 1ல வந்து ஒரு கதையாக அந்த திருவிழாவாக அந்த கனெக்ஷன் இருந்தது. ஆனால் இதில் டு த கோர் டீட்டெயிலிங் நிறைய இருந்தது. ஸோ அந்த பார்ட் எப்படி அந்த ரிசர்ச் ப்ராசஸ்? இல்லை, இட்ஸ் அப்சல்யூட்லி இன்டு த ரைட்டிங் தான். ஓகே. ரைட்டர்ஸ் வந்து எங்களுக்கு அல்வா மாதிரி அவ்வளோ டீட்டெயில் ரிசர்ச்சை கொடுத்து இப்போ என்னன்னா நமக்கு அதில் என்ன பியூட்டி பார்க்கணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த பேக் ஹிஸ்ட்ரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. பட் இட் ஸ்டில் இஸ் ஒர்க்கிங். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை கொடுக்கும்போது அதோடைய லேயர் வந்து உங்களை வந்து இன்னும் ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எய்ம். ஓகே. அப்போது அந்த ஹிஸ்ட்ரியை வந்து உண்மையிலே ஜெனுவனான ஒரு ஹிஸ்ட்ரி தான். அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பிரிட்டிஷ்காரனை பற்றி பேசுகிறாங்க. அங்கே உள்ள சோஷியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னவா இருந்துச்சு அந்த காலத்தில், அவங்க பார்த்தாங்க, அவங்க அப்யூஸை எப்படி பார்த்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அங்கே இருந்து ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் பேசக்கூடிய கதை வந்து இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நம்ம படத்துடைய ஓவரால் கண்டென்ட்டு இது ஹிஸ்டாரிக்கலாக நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாவலுடைய ஒரு விஷுவல் வெளிப்பாடு தானே. அப்போது அந்த நாவலுக்கு அவங்க வந்து உண்மையாக எவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு பேக்ட்ராப் லேயர்ஸை பில்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டீட்டெயில்டாக ஆகும், டீப்பன் ஆகும். அப்படி தான் இது. ஆல்சோ வி வில் பை இட். என்னன்னா நார்மலா ஒரு வீடு அது ஒரு ஆர்கிடெக்சர்னு பேசுறதை தாண்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொடுக்குறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் கதைக்கு கனெக்ட் பண்றோம். ஸோ அதை வந்து நம்பணும், நீங்க நம்பிடுவோம். பட் இந்த டீட்டெயில் கொடுக்கும்போது மொத்தமா நம்பி உள்ள கதைக்குள்ள போயிடுவோம். அவ்வளவு வேற எந்த ஒரு இல்லைனாலும் வந்து ஓகே, ஐ மீன் ஓரளவு நம்ம வச்சிடலாம், கன்வின்ஸ் பண்ணலாம். பட் இந்த டீடைல் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கும்போது ஓஹோ இதுக்கு தான் இது இருக்கு அப்படின்ட்டு உள்ள போய் இறங்கிடும்ல. அதுக்கப்புறம் ஷோ பார்க்கும்போது அந்த டவுட் திருப்பி வரவே வராது. இல்லை எங்கேயாவது உறுத்தும், அது எதுக்கு இதை வச்சாங்க, கதைக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது இல்லாம அதை தாண்டி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று கொடுக்கும்போது அது வந்து போய் ஜெல்லாகி ஆடியன்ஸ் will start buying it. இப்போ இன்னொரு இது, இப்போ சுழல் 1 முடியும் போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அது முடிஞ்சு நினைச்சோம். ஓகே வந்து நந்தினி ஒரு மேட்டர் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க கொண்டாங்க அப்படின்னு நினைச்சோம். சுழல் 2 டக்குன்னு வருது. சுழல் 3 தான் வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் எப்படி இல்லாமல் இருக்கும்? அது சார் அதை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க சார்? நந்தினி அப்போ ஜெயிலுக்கு போகிற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும். சுழல் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. 2 பேர் கேரக்டர்ஸ் தான் இல்லையா? சரி. அப்போ இந்த கேரக்டர்ஸ் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. எழுதியா சார்? அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். பட் இன்னும் அது சொல்ல போனா இப்போ வந்து போன சீசனை விட இந்த சீசன்ல நிறைய பேருடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜென்யூனா என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸில் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து அந்த குலசேகரப்பட்டினம் ஃபெஸ்டிவலுக்கு லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்பவும் 10, 20, 12 லட்சம். நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இடையில ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்கீங்களா, பாருங்களா கோடீஸ்வரன் வந்து மேசம் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவன் பாவத்தை கழிக்கிறது. இப்போ நான் அதான் ஒன்னொரு இடத்துல சொல்றது, எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த குலசாமியோட ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் உண்டு. ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒரு வீடுகள்லயும் உண்டு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், சவுத்தில் பொறுத்தவரையில் பெருதெய்வ வழிபாட்டை விட ரொம்ப முக்கியமாக வந்து குலதெய்வ வழிபாடு, அதாவது சிறுதெய்வ வழிபாடுகள் நடக்கும். அப்போது இதை வந்து இந்த அட்டாச்மெண்ட், இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணியிருக்குன்னா போன சீசனுக்கு ஈக்குவலாக மறுநாள் நான் எதிர்பார்த்துட்டு அது பல்கி பெருகிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் தான் அடுத்த சீசனை கம்பல் பண்றாங்க. ஓகே ஓகே அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இல்லை அதனால தான் நான் கேட்டேன். அதனால நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அந்த கோடீஸ்வரன் பாயிண்ட் சொன்னீங்கல்ல, நாங்கள் வந்து தசராவில் போயிட்டு ஆக்சுவல் தசராவில் போய் ஷூட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் நான் அடுத்து கேட்க வந்து ஷூட் பண்ணும்போது இந்த பெயிண்ட்லாம் அங்கே வந்து மேக்கப் போட்டு இதே தான் இருக்க அந்த ஒரு குரூப்கிட்ட ஒரு பர்டிகுலராக ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நீங்கள் இந்த ஊரா? ஆமாங்க, இதாங்க என் சொந்த ஊர். ஓகே, என்ன பண்ணுறீங்க? சென்னையில் ஓஎம்ஆரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி பேர் சொன்னார். அங்கே நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ப்ராஜெக்ட் மேனேஜர்? என்னங்க? ஆமாங்க, நான் அங்கே 13 வருஷமாக போட்டுட்ருக்கேன். நான் வேஷம் போடுவேன், நான் வந்துட்டு இங்கே இருப்பேன். என்ன இயர் அப்படின்னு ஏதோ சம் இயர் 11 or 12th இயர் இருக்குது. இது முடிச்சுட்டு
14 இயர்ஸ் எனக்கு முடியுங்க, அது வரைக்கும் நான் வந்து வேஷம் போட்டுட்டு இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ ஐடி அதான் அது அந்த டயலாகோட கனெக்ஷன் தான் அது. ஓகே So, ஓகே அந்த ரிசர்ச்ன்றது உண்மை. அண்ட் இதே மாதிரி எந்த பொசிஷன்ல எங்க இருந்தாலும் இந்த பர்டிகுலரா இந்த திருவிழாக்கு வராங்க, வந்துட்டு வேஷம் போடுறாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங்கை பத்தி பேசணும்ல, அந்த மீனிங்காக பண்றாங்க. அண்ட் இது எப்படின்னா ஃபேமிலியில இருக்க எல்லாருமே, ஸோ நாட் ஜஸ்ட் ஹிம், அவர் தம்பி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தேர் ஆல் டூயிங் திஸ். ஓகே. அண்ட் அவங்க அம்மன் வேஷம் போடும்போது ஸோ ஆண்கள் தான், அவங்க வந்து பெண் வேஷம் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு வராங்க. ஸோ நாங்க பார்க்கும்போது கும்பல்ல ஒருத்தரா தான் தெரியும். ஓகே. ஒரு ஐடி கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர் அங்க. ஆனா அது உண்மையா சார்? இப்போ இந்த 14 வருஷம் போட்டு, ஐ மீன் 16 வருஷம் போட்டதான் அம்மன் பண்ண முடியும். கரெக்ட். அதெல்லாம் உண்மையில அதெல்லாம் original fact details. தான். 14 வருஷத்துக்கு வெவ்வேறு வேஷங்கள் போட்டுட்டு அந்த வேஷங்கள் எல்லாம் நல்லபடியா போட்டு எடுத்தாக்கா கடைசி அம்மன் வேஷம் போடலாம். ஓகே. அதுல அந்த டீடைலை வச்சு தான் அந்த தாமு கேரக்டர் கரெக்ட். அது பண்ணிருப்பீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டர் இப்படி ஒன்று ரிவீல் பண்றாங்களே அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அப்பப்பா இதுக்காக அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது புரிஞ்சு. நான் அது கேட்க வந்தேன், திருவிழா போர்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு ரியல் ஃபுட்டேஜஸ் நிறைய இடத்துல தெரிஞ்சு, ரியல் அது இருக்கும்போது நீங்க ரியல் நிறைய இடத்துல தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது ரியல் இல்ல. ஏன்னா நாங்க யூஸ் பண்ணது ரொம்ப கம்மியான இடத்துல தான் ரியல் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுவோம். மிக்ஸ் ரொம்ப கம்மி தான், சின்ன சின்ன மான்டாஜ் கட்ஸா தான் யூஸ் பண்ணிருக்கு. எதுவுமே வந்து சீக்வென்ஸா பெருசாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. தேரோட்டமோ அம்மன் ஊர்வலமோ, அதுக்கப்புறம் வந்து சூரசம்மாரத்துக்கு அப்புறமா போய் வேஷத்தை கலைக்கிறதோ, இது எல்லாத்துலயும் நீங்க பெரிய 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 கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே உருவாக்கப்பட்டது தான். அது ஏரியல் மீன் ஜஸ்ட் கேமரா வச்சாலே அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஆமா, கொடியேற்றம் ஆரம்பத்துல இந்த கொடியேற்றம் அவ்வளவும் உருவாக்கப்பட்டது. எதுலாம் நாங்கள் வந்து ரியல் ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணோம்னா உண்மையான மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய இடங்கள்ல. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து அந்த ரியாலிட்டியை கேப்சர் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ அதெல்லாம் நாங்க வந்து கொஞ்சம் ரியல் ஃபுட்டேஜஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். எடிட்டர்ஸ்க்கு தெரியும் கனெக்டிங் ஷாட்ஸா யூஸ் பண்ணிருப்போம். அது எடிட் பண்றவங்களுக்கு தெரியும், பார்த்தா ஓகே இது வந்து கனெக்டிங் ஷாட், இது ஒரிஜினல் அப்படின்னு தெரியும். அதர்வைஸ் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 99.9% மேட்ச் பண்ணிருக்கோம். அப்போ சீரியஸ் நான் நினைச்சேன் சார், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30% இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்பப்பதான் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் எல்லாமே. மொத்தமாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செகண்ட் தான் 35 செகண்ட் தான் வந்திருக்கும் ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபுட்டேஜ். அது எல்லாமே கிரியேட் பண்ணது. அண்ட் இந்த ரெண்டு பேரை பத்தி பேசாம சொல்லிட்டு முடிக்க முடியாது. அந்த கேரக்டர்ஸ் சக்கரை நந்தினி, ஸோ அவங்களோட ஒர்க் அப்படிங்கும்போது சுழல் 1ல வந்து அது ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும்போது ஒன்று இருந்தது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது 4வது, நான் கரெக்டாக சொல்ல 4வது எபிசோட் தானே சார் அது? இது ஃபர்ஸ்ட் சீசன். ஆமா ஆமா, 4வது கரெக்டா மிட் பாயிண்ட். அது பண்ணும்போது அந்த டனல் மேட்டர் ஒன்று வந்து சரி ஓகே, இந்த மாதிரி கியூரியாசிட்டி, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது அப்படியே சுழல் 2ல வரப்போகுது. ஆனால் இது எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும்? ஏன்னா ஒரு பெயின் டு த கோர் ஐஸ்வர்யா மேமோட ஃபேஸை இருந்துகிட்டே இருக்கணும். இது உள்ள ஜெயில் வேற ஆட் ஆகுது, இது எப்படி இருக்கும்போது அப்படின்னு எனக்கு சர்ப்ரைஸே இருந்துச்சு. ஆஸ் அ ஃபேனா எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சு. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க வேலை. எஸ். ஆமாம், இப்போது உங்களுக்கு வந்து சீசன் 1ல் வந்து அவர் வந்து ஒரு லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமத்தில் அவர் வந்து ஒரு துருன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெடலை பையன் டர்ன் டு பி அ போலீஸ். அப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருந்தா அவருக்கு பார்த்தா யாரையும் பற்றியும் ஒழுங்காக தெரியாதுங்கிறத கடைசியாக புரிஞ்சுக்கிறாரு. அந்த பாடம் வந்து 2வது சீசனில் வர்ற பொழுது அவர் ஒரு மெச்சூர்டான, அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்ட ஒரு மெச்சூர்டான ஒரு போலீஸ்காரராக மாறுறாரு. அதில் வந்து வாழ்க்கை பாடங்கள் இருக்குது, கெரியரில் அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருந்து தான் அவரோட கேரக்டர் ஆரம்பிக்குது. நந்தினியை பொறுத்தவரையில் அவளுடைய பர்சனல் குழப்பங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை உருவாக்குற இடத்துல வந்து நின்றுட்டு அந்த சம்பவத்தில் இருந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியோட வெளியில் வர்றாங்க. அவங்க ஜெயிலில் இருக்காங்கங்கிறத விட அவங்க மனதால் குற்றவுணர்ச்சியோடு இருக்காங்க, அதில் தான் அடைபட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் தான் அங்கே 2 பேருக்குமான சுழல் 2வோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இவங்களோட இந்த மேட்ரை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய மெச்சூரிட்டியை அதே மாதிரியான அந்த குற்ற உணர்ச்சியோட இதை ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறது. ஸோ இது வந்து என்னை பர்சனலாக பொறுத்த வரலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீசனில் அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி நானும் அவங்களோட வளர்றேன்.
ஓகே ஓகே. அப்போ வந்து கேரக்டர் வைஸாவா இல்ல? இல்ல நான் வந்து அவங்கள பார்க்குற விதமா, ஓகே. நான் அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிற விதமா, நான் பர்சனலாக வந்து எனக்கு என்னன்னா எங்களுடைய அது வந்து கிட்டத்தட்ட சக்கரையும் நந்தினியுங்கிறது வந்து புஷ்கர் காயத்ரி, நான், அவர், இன்னொரு டைரக்டரு அனுச்சரன், அப்போ இப்போ வந்து சர்ஜுன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சக்கரையும் நந்தினியும் உருவாக்குறோம். அது வந்து கதிரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் பெரிய பங்காற்றுறாங்க. எங்க எல்லாருடைய ஃபேஸ் வேல்யூ அவங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும்ல, நாங்களும் அதோட சேர்ந்து வளர்றோம். அப்போது அது வந்து எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஸ்க்ரீனில் நாங்கள் தான் பார்க்க முடியும். அவங்க பார்க்குறத விட அவங்க அடுத்ததான் வந்து பார்ப்பாங்க. அந்த பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வந்து டேர்ன் அவுட் ஆகி ஒரு சின்ன ஒரு அடுத்த ஒரு டிரான்சிஷனுக்குள்ளே வர்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸாக எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு வந்து வளர்ந்த குழந்தைகளை கொடுத்தாங்க. ஆல்ரெடி வளர்ந்தாச்சு, இவால்வ் ஆயாச்சு. ஸோ சீசன் 1ஓட எண்டில் அவங்க வேற மாதிரியான ஆளாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு அவங்கள நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தேன். ஸோ நான் வந்து பெருசாக சீசன் 1ல் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு, அதை இங்கே கொண்டு வரணுமான்றதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க வேற ஒரு ஆளாக மாறிட்டாங்க, கேரக்டர் சேஞ்ச் ஒரு ஆர்க் முடிஞ்சிருச்சாங்க. இங்கே வந்து நவ் வி ஆர் சீயிங் எ ஃப்ரெஷ் சக்கரை. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லைஃப், இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் ஒர்க் எல்லாமே மாறிடுச்சு. சேம் வித் நந்தினி உள்ள ஜெயிலுக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் அவ வேற ஒரு ஆளாக மாற ஆரம்பிச்சிட்டா. இப்போ இந்த 2 கேரக்டரை வச்சு கதைன்ற போது நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசனை பத்தியே நான் யோசிக்கல ஆக்சுவலா. சரி, இப்போ இதை ஃப்ரெஷ்ஷா தான் டீல் பண்ணேன். அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கு ஆர்டிஸ்டா, அவங்க 2 பேருக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்றது இருக்கு. ஸோ நான் போய் எதுவும் புதுசா அது சம்பந்தமா சொல்ல தேவையில்லை, இன்ஜெக்ட் பண்ணதும் தேவையில்லை. ஸோ தே நோ இட். அவங்க அந்த கேரக்டர் ஆல்ரெடி ஒரு சீசன் ஃபுல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ இங்க புதுசா ஒரு ஆர்க் வருது இல்ல, அந்த ஆர்க்கை வந்து கொண்டு வரது தான் என்னோட ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் அந்த ஆர்க்ல ஒரு போர்ஷன், ஏன்னா சாரோட எபிசோட்ல இப்படி ஆரம்பிச்சு என்ன கொடுத்துருப்பாரு, திருப்பி அவர் நான் கொண்டு போயிட்டு திருப்பி அங்க அவர்கிட்ட கொடுக்கணும். 3, 4, 5ல ஒரு ஆர்க் சேஞ்ச் ஒன்று நடக்கும், சக்கரைக்கு நடக்கும். அது நடந்து திருப்பி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். அவரு திருப்பி அங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்கும், திருப்பி அங்க எண்டு கொண்டு போனோம். பட் இது வந்து எப்படி ஏன் இவ்வளோ பாசிபிள் அப்படின்னா, தே போத் ஆர் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ், பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். அண்ட் நடிக்கிறது மட்டும் கிடையாது, கொடுத்ததை நடிக்கிறது இல்லாம கொடுத்ததை விட எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணா இந்த சீன் பெட்டர் ஆகும் சீன் வைஸா. ஸோ நம்ம வந்து ஓவராலா சீசனா அவங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்ட்டு. பட் பாக்கெட்டா யோசிச்சோம் அப்படின்னா, சின்ன இந்த ஒரு சீனு இதுதான் சக்கரை பண்ணும் அப்படின்னா, கதிர் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, இந்த சீன்ல இதை ஆட் பண்ணிக்கலாமா, அது ஸ்டேஜிங்லயோ பர்ஃபார்மன்ஸ்லயோ இல்ல டயலாக் டெலிவரிலையோ ஒன்னு ஆட் பண்ணி கொடுப்பாருல்ல, அது கொடுக்கும் போது தான் யூ நோ தட் ஓகே he is actually a very good actor அப்படின்னு தெரிய வரும். அது 2 பேருக்குமே ரொம்ப சரளமா வரும், ஈக்குவல் கொடுத்தா அவங்க வந்து லட்டு மாதிரி அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. அது ஃபிலிம் மேக்கராகவும் ரைட்டராகவும் டைரக்டராகவும் சொல்லுங்க. ஒரு த்ரில்லர் கதை எழுதுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து மலையாளம் சினிமாவோட ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. ஒரு த்ரில்லர் அப்படின்னா இது ஒரு பேஸ் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ ரைட்டிங்கில் ஒரு த்ரில்லர் அப்படின்னு எழுதும்போது ஒரு நாட் ஒன்று பிடிக்கும் போதோ ஏதாவது யோசிப்பீங்களா? இப்போ ஆடியன்ஸ் இதை யோசிச்சிருவாங்களோ இல்லை வந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்களா? அது கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ராசஸ் கனெக்ட் பண்ணுறது. த்ரில்லர் நான் கான்செப்ட் இல்லை ஆப்வியஸாக இருக்கும். ஆப்வியஸாக இப்போ பாருங்கள், நான் வந்து சொல் 2ஓடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே செத்தது யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இவன் தான் கொண்டு இருப்பான்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து த்ரில்லரை விடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஏதாவது ஒன்று இருந்தாலும் கதையை சொல்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு வந்து படத்தை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி கியூரியாசிட்டி எந்த இடத்துல இருக்குன்னா, நான் இதை எப்படி முழுசாக சொல்லிடுப்பேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சினிமாக்காரன் வந்தாச்சு, அது ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அப்போது அதை கண்டிப்பாக வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ்பெஷலி மற்றதுலலாம் இல்லைனாலும் த்ரில்லரில் கண்டிப்பாக அவுட் ஸ்மார்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அங்கே பார்த்துட்டுருன்னு சொல்லிட்டு இந்த மெஜிஷியன்ஸ்லாம் 2-4 காடை உருவுற மாதிரி நாங்கள் உரிதான் ஆகணும். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி இந்த மொத்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஆமாம் அவர் இறந்துட்டாரு சொல்லிட்டீங்க, அப்போ வந்து இவங்க 8 பேர் வந்து சரண்டர் வராங்க, இதாச்சு அதெல்லாம் கடைசியில் இங்கே கரெக்டாக இப்படி தானே முடியும் அப்படின்னா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு, ஆனால் கடைசி பாயிண்ட் தப்பு, அதுக்கு போய் பாரு. ஓகேப்பா முடிச்சிட்டாரு எல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் இருக்கு இன்னும் கதை. நான் என்ன, அதாவது நீங்கள் டீகோட் அவனோட ஆங்கிள் அவன் வந்து டீகோட் பண்ணி சொல்கிற, ஓகே நீ வந்து 2 நிமிஷம் வீடியோவை பார்த்து டீகோட் பண்ணி சொல்கிற,
2 வருஷம் எதுன கதை அது? அதுதான் அப்ப சரி. எவ்வளோ எழுதியிருப்போம், எவ்வளோ யோசிக்கணும், எல்லா ஆங்கிள். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அவங்க எழுதுனாங்க, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் படிச்சு ஒப்பீனியன் கொடுக்குறோம், அப்புறம் ஆக்டர்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அமேசான்ல இருந்து ஒரு ரிவ்யூ வருது. So எல்லாம் இத்தனை பேர் Mixed of படிக்கும் போது எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக டீகோட் பண்ண விட்டுருவோமா? கிடையாதுல்ல. ஸோ அதை தாண்டி ஒரு பில்லியன்ஸ் ஒன்று ரைட்டிங்கில் இருக்கும். டெஃபினட்டாக அதை வந்து கொண்டு வரணும். அண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்ட். அதாவது இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் சார். இப்போ ரேகேஸ்வரன் சொன்னேன். இப்போ நான் பார்த்தேன், இப்போ ஒரு முந்தானத்தை நான் போனேன், ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு சொல்லிட்டு. நான் இப்போ கொஞ்சம் பொபன் நடிச்சா அந்த ஒரு படம் போனேன். அதுலேயும் பின்னாடி எனக்கு சீட்டுக்கு பின்னாடி நான் மைண்டில் உட்காந்து கெஸ் பண்ணுறேன், ஓகே இப்படி தான் இருக்கணும். அவ காது கூட சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்து இதான அப்படி நடந்துட்டு இருக்கு உள்ள ஸ்க்ரீனில். எனக்கு கஷ்டப்பட்டு எழுதிருப்பாங்க உட்காந்து அப்படின்னு தோணுச்சு. இல்லை அது வந்து அது வந்து நம்ம ஆடியன்ஸை குறை சொல்லக்கூடாது. பிகாஸ் தே ஆர் இவால்விங். அவங்க நிறைய கான்டென்ட் பார்க்குறாங்க, அவங்களால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்கில் இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கணும். எஸ், வி ஹேவ் டு கோ ஃபார்வர்ட். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதணும், பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணணும். ஐயோ அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஆடியன்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் ஆகிட்டே போகிறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட கேம் அப் பண்ணணுமே தவிர இது வந்து குறைய சொல்ல முடியாது. இன்னொன்னு உங்களுக்கு த்ரில்லர்ல பொதுவா யாருன்றது சொல்லுவாங்க. ஆமா, ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, 5 பேர் பேரையும் சொல்லிடுவாங்க. இவனா கடைசியா முடிக்கும், நான் தான் சொன்னேன், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னன்னா யாருன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும் டிராமா இல்லை, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அது இல்லை. யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த பிளே ஒன்று அந்த 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 ஏங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தாகணும். த்ரில்லருடைய இன்ட்ரெஸ்டே என்னன்னா சைக்கலாஜிக்கலா யூ நீட் டு கீப் த ஆடியன்ஸ் இன்ட்ராக்டிங் வித் த ஃபில்ம். அப்போ அது எங்க நடக்கும்னா த்ரில்லர்ல அதிகம் நடக்கும். அவனா இவனா அவனா ஆடியன்ஸ்குள்ள பேசிக்குவாங்க. இது எல்லா இன்ட்ராக்ஷனும் தான் வந்து ஆடியன்ஸை வந்து பர்டிகுலரா த்ரில்லர் ஜானரோட என்கேஜ் பண்ண வைக்குது. அப்போ காமெடியில வந்து நீங்க லாஃப்டர் சிரிப்பீங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் மற்ற இன்டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக உங்களுக்குள்ளேயே தான் வச்சுப்பீங்க. பட் த்ரில்லரில் வந்து இட் ஹாஸ் டு த்ரில் யூ as a name itself. and testing the intelligence. அதுதான் இப்போ நீங்க கெஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கஷ்டம் தான் கேக்குறேன். அஹாடா இருக்கணும், நம்ம அவன் கெஸ் பண்ணிர கூடாது, நம்ம கெஸ் பண்ணது அப்படிங்க. இல்ல அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து ஒரு படம் பார்க்கறேன் அப்படின்னா, ஒரு த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் பார்க்கறேன்னா என்னோட இன்டெலிஜென்ஸை நீங்க டெஸ்ட் பண்றீங்க. நான் இன்டெலிஜென்ட், எனக்கு தெரியும் அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்ட்டு, இதுதான் கொண்டு வர போகுதுன்றது அது ஜென்ரல் யாரா இருந்தாலும் ஹியூமன் ஈகோ. அந்த ஹியூமன் ஈகோ தான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் த்ரில்லர்ஸ் பெருசா ஒர்க் ஆகிறதுக்கு காரணம். ஸோ வி கீப் கெஸிங் அண்ட் அது கரெக்டா ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஹை ஒன்று. நான் கரெக்டா சொன்ன பாரு, பேசிக்கா ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரது, அவங்கள கெஸ் பண்ண வைக்கிறது. அந்த கெஸ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா he feels very happy and he'll say that the film is good. எஸ் இல்ல பக்கத்துல வந்துட்டா கூட போதும். கரெக்ட், அவ்வளவுதான் கரெக்ட். இன்னொன்னு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கெஸ் பண்ணி இருக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுல நிறைய பிரச்சனை வரும், அவங்களுக்கு பிடிக்காம போகும் அந்த படங்கள். ஏன்னா கடைசியா சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தர கூட்டு வந்து நிப்பாட்டிப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அவன் ஈகோட பிளே பண்ணணும், அவனுக்கு எங்க கொடுக்கணும்னு கொடுக்கணும், அவன் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடணும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு கொடுக்குறது. இது மாதிரியான பல டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுதான் எழுதுறாங்க. ஓகே சார், ஐயா இது கிளியர் சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். எனக்கு பர்சனலாக த்ரில்லர் ஜானர்ஸ் வந்து ஒரு சில ஜானர்ஸ் இருக்கு, அது பிடிக்கும். ஓகே, நீங்கள் 2 பேருமே அந்த ஜானர்ஸில் செப்பரேட்டாக ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதை உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் செப்பரேட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன், எப்போ வரப்போகுது உங்களோட படங்கள் அடுத்து? ஆமாம், பேசிகிட்டே இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஃபீச்சர் ஃபிலிம்கான வேலை ஆரம்பிச்சிடும். நான் பிரின்ஸ் பிக்சர்ஸ்ல ஆல்ரெடி சைன் பண்ணிருக்கேன். சூப்பர், வெயிட்டிங் டு கோ ஆன் ஃப்ளோர்ஸ். வி ஆர் வெயிட்டிங் சார். சொன்ன மாதிரி தான் எழுத்து உங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அது மகளிர் மட்டும் இல்ல, அதுவா இருக்கட்டும், ஐரால நீங்க ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அது மேகதூதம் இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் சார். இப்போ வரைக்கும் டெய்லி பிளேலிஸ்ட் அது போயிட்டு இருக்கும். ஸோ சுழல் 3 காப்பீஸ் ஆஃப் வெயிட்டிங் சார். உங்களோட காம்போ அகைன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இண்டிவிஜுவலாக வெயிட்டிங். தேங்க்யூ தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.